ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி சிக்கன் ஷவர்மா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம 3 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வார்ம் வாட்டர், அதாவது நம்ம கை பொறுக்கிற சூடு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதிலேயே நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த ஈஸ்ட் நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மாவு நல்லா புளிக்கிறதுக்காக ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த ஈஸ்ட் சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் நமக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மைதா மாவை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது அப்பப்போ லைட்டாக ஒட்ட செய்யும், ஆனால் நம்ம தொடர்ந்து பிசைஞ்சிட்டு இருக்கும் போது நமக்கு இது கையில் ஒட்டாது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி நீங்கள் தொடர்ந்து பிசையலாம். இப்போ நம்ம மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இந்த மாவை பிசைஞ்ச கையோடே நம்ம சிக்கனையும் நல்லா மசாலா பரட்டி ஊற வச்சிடலாம். சிக்கனை நல்லா கழுவி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தோம். இப்போ அதை எடுத்து நம்ம மசாலா தடவி ஊற வச்சிடலாம். இது கூடவே இது கூடவே 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மெர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுனால நம்ம இந்த தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனையும் நம்ம 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். மாவு பிசைஞ்ச கையோடு இதெல்லாமே நம்ம சேர்த்து ரெடி பண்ணி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு நம்ம வெஜிடபிள் சாலட்டும் செஞ்சு வச்சிடலாம். இப்போ இந்த பவுலில் 1 கைப்பிடி அளவுக்கு கேரட், 1 கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ், 1 பல்லாரி வெங்காயம், மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக, அதாவது 1/2 லெமன் ஜூஸ் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். விதைகளை நீக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இது கூடவே நீங்கள் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்றதுனால அம்மா ஆட் பண்ணலை. இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஷவர்மாவுக்கு ரொம்பவே முக்கியமானது பார்த்தீங்கன்னா மைனஸ் தான். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு மைனஸ் செஞ்சுக்கணும். ஸோ மைனஸ் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வெஜ் அண்ட் நான்வெஜ் மைனஸ் 2மே நம்ம செஞ்சுருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மாவு செம்ம ஃப்ளஃபியாக வந்திருக்கும். இந்த மாவோடு சேர்த்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க எல்லா பொருட்களுமே நல்லா ஊறி இருக்கு. இந்த மாவு ஊறிட்டு இருக்கும் போதே நம்ம மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நமக்கு ஷவர்மாவுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஒருவேளை நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் சிக்கன் சாப்பிட வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சிக்கனை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய சிக்கன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெம்ப்டிங்காக நல்லா ப்ரௌன் கலரில் எவ்வளோ சூப்பராக ரோஸ்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். நாங்கள் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். நீங்கள் சிக்கன் வாங்கும் போது போன்லெஸ் சிக்கனாக வாங்கிக்கோங்க. நாங்களும் அப்படி தான் வாங்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனஸ் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்து வச்சோம் அப்படின்னா சரியாயிடும். நம்மளுடைய வெஜிடபிள் மிக்சருமே நல்லா ஊற வச்சுருந்தனால செம்ம சாஃப்டாக வந்திருக்கு. அடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த டோ பார்த்தீங்கன்னா நல்லா பால்ஸாக உருட்டி வச்சிடலாம். 3 கப் மாவுக்கு எங்களுக்கு 10 பால்ஸ் கிட்ட கிடச்சிருக்கு. இந்த மாவோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சன்னமாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, நல்லா இந்த மாதிரி மீடியமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவை அப்படியே நம்ம டவாவில் போட்டு நல்லா திருப்பி போட்டு எடுத்துடலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த டவாவில் டோஸ்ட் பண்ணி எடுக்கும் போது ரொம்ப கிறிஸ்பியாக நீங்கள் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷவர்மா நீங்கள் ரோல் பண்ணும்போது அது உங்களுக்கு உடஞ்சி வந்துடும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாகவே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எல்லா டோவையுமே நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நல்லா மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதை காய விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி கிறிஸ்பியாகி நமக்கு காஞ்சு போய் உடஞ்சிரும். இப்போ நம்ம நல்லா சாஃப்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே நல்லா பாக்கெட் மாதிரி அழகாக இருக்கு இல்லையா? இது மாதிரி தான் எல்லாத்துலேயுமே இருக்கணும் நமக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஸ்டஃப் பண்ணி அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் மிக்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மைனஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மீதி சிக்கனை ஓரமாக வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபைனலாக நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா ஷவர்மா டோ மேலே நம்ம கொஞ்சமாக மைனஸ் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம்.
நம்ம மைனஸ் எந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு ஷவர்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெஜிடபிள் வந்து அசம்பிள் பண்ணிடணும். வெஜிடபிளை இந்த மாதிரி சென்டரில் வந்து இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிடணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தா இந்த சிக்கனை வந்து சென்டரில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா வச்சுட்டு அழகாக இதை வந்து நம்ம ஷவர்மா மாதிரியே ரோல் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நிற்கிறதுக்காக ஒரு டூத் பிக் இருக்கு இல்லையா, அதை வச்சு அப்படியே இந்த மாதிரி இப்படி சொருகி விட்டுறணும். இல்லைன்னா நீங்கள் அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்டுடலாம். இந்த வீடியோ பார்க்கும் போதே இதை அப்படியே ஒரு பைட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நமக்கு தோணுது இல்லையா? செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் ஷவர்மா வாங்கி சாப்பிடும் போது அதில் என்ன ஆட் பண்ணுறாங்க எப்படி அந்த மாதிரி நமக்கு எதுவுமே தெரியாது. ஹைஜீனிக்காக செய்கிறாங்களா அது நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம வீட்டில் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ஹைஜீனிக்காக சாப்பிட்டா அந்த ஒரு சாட்டிஸ்ஃபை நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். பாய். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.